எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்ற ஒரு மமதை தான் பாஜக செய்தது. எனக்கு தெரிந்ததான் சொன்னேன், முதல்ல சொல்லும்போது சொன்னேன், இந்த முடிவில் கடைசி வரை மாறாமல் இருப்பாரா ஓபிஎஸ்? கடைசி நேரத்தில் ஜனவரி மாதம் பாஜக அழைத்தது என்றால் ஓபிஎஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல விஜய் முந்திக்கிட்டாரு அப்படின்னா முந்தினா கூட என்னங்க இருக்கு, என்ன இருக்க போகுது? நானா கேட்குறேன், இப்போ ஓபிஎஸ் ஏன்னா இவ்வளோ நாள் வராமல் ஏன் வராரு? இவ்வளோ நாள் விடாத ஒரு அறிக்கை விடுறார், மத்திய அரசு தமிழ்நாடுக்கு கல்வி நிதி ஒதுக்கலன்னு கேட்குறாரு. கல்வி நிதியை போன வாரம் தான் ஒதுக்கலையா? 5 வருஷமா இதே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு முடிவு எடுத்து விட்டார், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த முடிவில் மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது. அவர் பாஜக எதிராக பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு நான் நம்பலை. அப்படி நடந்தால் அது அதோட பெரிய விஷயம், ஆச்சரியம், அதிசயம். காரணம், பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டு தமிழே படிக்கவில்லை என்றாலும் டிஎன்பிசியில் தேர்வு எழுதி அரசு ஊழியராகலாம் என்ற ஒரு முடிவுக்கு ஒரு ஓபிஎஸ். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அப்படி ஒரு திட்டம் அதிமுக கொண்டு வரப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ அதிமுக எடப்பாடி என்ன வந்தார், மற்ற அமைச்சர்கள் எப்படி தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம்? பின்வாசல் வழியாக என்ன வேணால் செய்வாங்க. தமிழ்நாட்டில் தமிழே தெரியாமல் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வேலைக்கு வரலான்னு சொல்வது எவ்வளோ பெரிய பாவச் செயல். அந்த செயலுக்கு துணை போனர் ஓபிஎஸ். அந்த பரிகாரத்திற்காக, அந்த பாவத்தினுடைய பரிகாரத்திற்காக ஒன்று நீங்கள் விஜய் கூட சேர்ந்து பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா, பிரச்சாரம் பண்ணுவாரா பார்ப்போமே.